பில்லி கேர்ள்ஸ், பில்லியர்ட்ஸ், அதுதான் எல்லாம் ஒன்று தான், பக்கத்தில் முன்ன பண்ண இருக்கும். ஸோ ப்ளஸ் லாஸ்ட் இயர் ஒரு 11 இயர்ஸ் நான் அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 11 இயர்ஸ். ஸோ ஒர்க் கிளப் சம்டைம் ஃபேமிலி டாடி மம்மி ஸோ எல்லாமே இந்த கேம் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கேம் எடுக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸுமா அதுதான் ஒரு எழுத்து முன்ன பின்ன இருக்கும், அவள் தான். நீங்கள் நீ ஃப்ளோ வருதா இல்லையா? இல்லை இதுக்கு மொத்தம் 23 பால். 23 பாலில் வந்து நம்ம பால்ஸை பிரிக்கணும். ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 பாலில் 10 ரெட்டு 10 எல்லோ, ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட். கணக்கு எத்தனை வருது? 20. அப்போ இன்னும் ஒன்று சேர்க்கணும் நம்ம. அப்போ ரெட்டில் ஒன்று சேர்க்கணும். இல்லை அதுக்கு அது 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 கரெக்டாக தான் வரும். 11 வரும். 11 22 ஒரு ஒயிட் ஒன்று. ஆமாம், ஒயிட். பிளாக் வந்து அது வந்து லாஸ்ட் வந்து அதுக்கு வந்து நம்ம அது ஜோடி, அதுக்கு ஜோடி காயின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் அடிச்சு லாஸ்ட் இந்த பிளாக் அடிச்சுட்டு நம்ம ஒயிட்டை வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம். ஸோ நான் அப்படின்றதுனாக்கப்போ நம்ம மேலே ரொம்ப நமக்கு மேலே ஒரு பார் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில். ஸோ டோட்டல் ஆடியன்ஸ் இந்த பிளேஸ் எல்லாமே நம்ம மேலே தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு டென்ஷன் அதிகமாக. கேரம் போர்டு வந்து ரவுண்டாக இருக்கும், இது நீட்டமாக இருக்கும். ஆமாம், கேரம் போர்டு ரவுண்டாக இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பட் இது விளையாடுறது இது ஒரு டிஃபிகல்ட்டான விளையாட்டு. இது ஆக்சுவலி கேரம்ல இருந்தா கண்டுபிடிச்சாங்க. கேரமோட டைப் தான் அது. டைப் தான் அவங்களோட டைப் தான் அது. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்னும் இதை பற்றி நிறைய கேம்ஸ் இருக்கு, நான் நான் சொல்லி தரேன். ப்ளீஸ் ஃபாலோ மீ, கம். இது அவரு போடுறேன், நான் போட்டேன்.